வெளிப்படுத்தியவர்களாக நம் ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி பலியில் தூய உள்ளத்தோடு கலந்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரில் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எமது பாதுகாவலராம் தூய செபஸ்தியாரின் திருவிழாவினை முன்னிட்டு ஆயத்தமாகும் 3ஆம் நவநாளுக்கு வருகை தந்திருக்கும் இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் சின்ன உப்போடை வட்டார இறைமக்கள் சார்பில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அத்தோடு இன்று நாம் ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். இன்று நாம் குடும்பம் குட்டி திருச்சபை எனும் கருப்பொருளினை அடிப்படையாக கொண்டு தியானிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். திருச்சபையின் வாழ்விலும் சமூகத்தின் வளர்ச்சியிலும் குடும்பம் மிக முக்கியமானதொரு இடத்தினை பெறுகிறது. குடும்பம் என்பது வெறும் இரத்த உறவுகளின் கூட்டுத்தொகை அல்ல, மாறாக அன்பு, ஒற்றுமை, மன்னிப்பு, பகிர்வு மற்றும் இறை நம்பிக்கை என்பன வளர்க்கப்படும் இடமாகும். அதனால்தான் குடும்பத்தை குட்டி திருச்சபை என்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்டி நாசரேத்தூர் குடும்பமாகிய திருக்குடும்பம். இங்கு இறைபயம் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது. இதனை எமது குடும்பங்களிலும் கொண்டு வாழ நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். தொடர்ந்தும் இத்திருப்பலியினை எமக்காக ஒப்புக்கொடுக்க வந்திருக்கும் அருட்தந்தை மெருஷன் ஹென்ரிக் அடிகளாரையும் அருட்தந்தை நவாஜி அடிகளாரையும் எமது பங்கு தந்தை அருட்சகோதரிகள் இறைமக்கள் அனைவரது கருத்துக்களையும் இறைவனிடம் காணிக்கையாக்குவதோடு திருப்பலியினை சிறப்பிக்கும் சின்ன உப்போடை வட்டார குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படி புனிதரின் பரிந்துரையையும் வேண்டி தொடரும் கல்வாரி பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு ஆண்டவருக்கு எதிராய் நாம் செய்து கொண்ட பாவம், நம் குற்றம் குறைகள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்தே நம்மை நிலை வாழ்விற்குள் அழைத்து செல்வாராக.
செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றதை ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. தெயோப்பில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் ஜெருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். ஜோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று ஜெருசலேமிலும் ஜூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றமடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 47. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம்
அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்றைய 2ஆம் வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்தனை உய்ப்புற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு
நம்முடைய பங்கின் பாதுகாவலராம் தூய செபஸ்தியாருக்கு விழா எடுக்க ஆயத்தப்படுத்துகிற இந்த நாட்களில் 3வது ஆயத்த நாளில் நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் ஒரு குட்டி திருச்சபை என்கிற ஒரு தலைப்பிலே சிந்திக்க தியானிக்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அதிலும் சிறப்பாக இன்றைய நாள் ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு தன் பாடுகள், மரணம், உயிர்ப்பு எல்லாவற்றையும் முடித்து உயிர்த்த பிற்பாடு தன் சீடர்களோடு மக்களோடு வாழ்ந்து இன்று ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர் போய் அமர்ந்து கொண்ட விண்ணேற்பு பெருவிழாவையும் இந்த நாளில் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய விண்ணேற்பு பெருவிழாவும் இன்று நாங்கள் கொண்டாடுகிற இந்த குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்கிற தலைப்போடு சேர்த்த இன்றைய நாளும் எப்படி பொருந்துகின்றது என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் நான் உங்களை அழைத்து நிற்கிறேன். பாருங்கள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள். பல வகையான கலைகளை ஒரு குடும்பம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி பேச வேண்டும், எப்படி மற்றவரோடு பழக வேண்டும், எப்படி நன்மைத்தனத்தை மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற பல கலைகளை, ஆசீர்வாதங்களை, நன்மைத்தனங்களை ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்திலிருந்து கற்றுக்கொண்டு வளர்கிறது. இவ்வாறு தன் கற்றதையும் பெற்றதையும் தன் குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல தன் சமூகத்துக்கு கொடுக்கிற பொழுது அந்த குடும்பத்தின் மூலமாய் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம், அந்த பிள்ளையின் மூலமாய் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம், இப்படி ஆசீர்வாதங்கள் பல மடங்காக பெருகி கொண்டு போகின்ற நேரத்தில் சில வேளைகளில் நாங்கள் பார்க்கிற காரியங்கள், நம் குடும்பங்கள் குட்டி திருச்சபையா என்கிற ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது சில வேளைகளில் எங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம். உண்மையில் நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி திருச்சபையா? திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 42 தொடங்கி வருகிற வாக்கியங்களை நாங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது தெரியும். நம்பிக்கை கொண்டோரனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்று சொல்லி அந்த நூலில் அழகாக சொல்லப்படுகிறது. நம்பிக்கை கொண்டோரனுடைய வாழ்க்கையை பாருங்கள். இறைவேண்டலில், நட்புறவில், அப்பம் பிற்குதலில் அவர்கள் நிலையாய் அல்லது ஒன்றாய் இருந்தார்கள். அச்சம் நிலவி இருந்தாலும் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு பொது உடைமைகளாக எல்லாவற்றையும் தங்களுக்கென்று வைத்துக் கொள்ளாது இருக்கிறதை மற்றவரோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள். அங்கே இறைவேண்டல் இருந்தது, அற்பம் பிற்குதல் இருந்தது, அவர்கள் ஒருவர் ஒருவரோடு ஒன்றாக வாழ்ந்தார்கள் என்று தொடக்க திருச்சபையினுடைய வாழ்க்கை முறையை திருத்தூதர் பணி நூல்கள் சொல்கிறது. அதே போலத்தான் நம்முடைய குடும்பமும். இறைவேண்டல் எந்த ஒரு குடும்பத்தில் நிலைத்திருக்கிறதோ அந்த குடும்பம் ஒரு குட்டி திருச்சபையாக இருக்கிறது. எந்த ஒரு குடும்பத்தில் பகிர்ந்து வாழ வேண்டும், பகிர்ந்து உண்ண வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதோ அந்த குடும்பம் ஒரு குட்டி திருச்சபையாக இருக்கும். எந்த குடும்பம் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பிள்ளைகளை உருவாக்குகிறதோ அந்த குடும்பம் ஒரு குட்டி திருச்சபையாக இருக்கிறது. இப்படி நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் குட்டி திருச்சபையாக இருக்கிற பொழுது அதில் இருந்து வளர்ந்து வருகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைக்க முடியும் என்பதை மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவருடைய தாயும் சகோதரர்களும் இயேசுவை பார்க்கும்படியாக வருகிறார்கள். இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது, அதோ உன் தாயும் சகோதரர்களும் உன்னை பார்க்கும்படியாக வந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு அழகான கேள்வி அங்கே கேட்பார். என் சகோதரர்களும் என் சகோதரிகளும் யார்? யார் கடவுளுடைய வார்த்தையை அல்லது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்களே சகோதரர்களும் சகோதரியையும் ஆவார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அப்படி என்றால் கடவுளுடைய கட்டளை என்ன? எதை ஆண்டவர் செய்யும்படியாக நம்மை அழைத்து நிற்கிறார்? கடவுளுடைய கட்டளை எது என்று தெரிந்தால்தான் அதை செய்கிற பொழுது நாம் ஆண்டவருடைய சகோதரனாய் சகோதரியாய் தாயாய் மாற முடியும். எது அவருடைய கட்டளை? எதை நாங்கள் பின்பற்ற வேண்டும்? யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய இறை வேண்டலை குறித்து பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். தந்தையே, நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல இவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதுதான் ஆண்டவருடைய இறுதி விருப்பமாய் இருந்தது. ஆண்டவருடைய விருப்பம், திட்டம், கட்டளை எது என்று பார்த்தால் நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், ஒன்றாய் வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருந்தது. அந்த விருப்பத்தை எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் செய்து முடிக்கிறானோ அவனை கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்பபடி வாழ்கிறான். அவன் வாழ்கிற ஒரு குடும்பம்
கடவுளினுடைய குட்டி திருச்சபையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இன்று நாங்கள் கொண்டாடுகிற இந்த விழாவை பாருங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த விண்ணேற்பு பெருவிழாவை நான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பார்க்கலாம் என்று ஆசைப்பட்டேன். எப்படி? ஒரு 8 வாரங்களுக்கு முன்பு நாங்கள் பார்த்தோம், இதே ஆண்டவர் இயேசுவை கொலை கொள்ளுங்கள் அல்லது அவனை சிலுவையில் அறையுங்கள் என்று கத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், தலையில் முள்முடி சூட்டினார்கள், கசையால் அடித்தார்கள், பாரமான சிலுவையை அவருடைய தோள் மேலே சுமத்து வீதியில் நாயை போல இழுத்து கொண்டு வந்து அவரை கொலை செய்தார்கள். அவர் இறந்தார். 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்து 7 வாரங்கள் அல்லது 6 வாரங்கள் தன் சீடர்களுக்கு, மக்களுக்கு தன்னுடைய உயிர்ப்பை வெளிப்படுத்தி இன்று அவர் கடவுளுடைய பிரசன்னத்தில் வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிறார் அல்லது விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை நாங்கள் கேட்கின்ற பொழுது, இவருடைய இந்த நாட்களில் நடந்த நிகழ்வு நம் குடும்பத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. சில வேளைகளில் நாங்கள் நினைப்பதுண்டு, வேதனையும் துன்பமும் அவமானங்களும் கண்ணீரும் எனக்கு தொடர்ந்து வருகிறது, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை, இந்த வாழ்க்கை இதோடு நான் முடித்துக் கொள்ளப் போகிறேன் என்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரும். நமக்கு நடக்கிற அவமானம், துன்பம், வேதனை எதுவும் அவருக்கு நடந்ததை விட குறைவானதுதான். ஆண்டவருக்கு நடந்ததை விட குறைவானதுதான். அவர் பெற்றுக்கொண்ட அழைப்பை ஒரு பொழுதும் உதறிவிடவில்லை. அந்த அழைப்புக்கேற்ப வாழ்ந்தார், தன்னுடைய கடமையை சரிவர செய்தார். அதனால் அவர் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மாட்சியோடு வீற்றிருந்தார். ஒரு நாள் ஒரு மனிதன் என்ன செய்கிறான், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை, வாழ்ந்த வாழ்க்கை போதும், நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் நடந்து போகிறான். இப்படி போய்கொண்டிருக்கிற வழியில் ஒரு கல் இருக்குது. அந்த கல்லில் அமர்ந்து கொண்டு தான் எப்படி ஏமாற்றப்பட்டேன், எப்படி அவமானப்படுத்தப்பட்டேன், எப்படி மக்கள் முன்னிலையில் தலை குனிந்து போகிற அளவுக்கு துன்பங்கள் வேதனைகளை அனுபவித்தேன் என்று நினைக்க நினைக்க அவனுக்கு இன்னும் கவலை அதிகமாகிறது. அந்த கவலையின் நிமித்தமாக எப்படியாவது தான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திலிருந்து அவன் ஒரு பொழுதும் மாறவில்லை. கொஞ்ச நேரத்துக்குள்ளால பார்த்தான், நிறைய எறும்பு அவனுடைய 2 காலுக்கு இடையால் அப்படியே பவுனியாக போய்கொண்டிருக்கிறது. லைனுக்கு ஒன்றுக்கு பின்னால் உண்டு எறும்புகள் போய்கொண்டிருக்கிறது. இவனுக்கு சரியான கோபம், நானே சாகிறதுக்கு எண்ணத்தில் இருக்கிறேன், நீ என்ற காலுக்கு இடையாலையா போறா என்று சொல்லி என்ன செய்கிறான், இந்த எறும்புக்குள்ள கொஞ்சம் குழைச்சி விட்டான், தட்டி விட்டான். மறுபடியும் எறும்புகள் என்ன செய்தது, ஒரு 1-2 நிமிடங்களுக்குள்ள மறுபடியும் ஒன்றாக வந்து மறுபடியும் லைனை ஃபார்ம் பண்ணி திரும்பவும் அவனுடைய காலுக்குள்ளால போச்சுது. திரும்பவும் தட்டி விட்டான். திரும்பவும் 2-3 நிமிடங்களுக்கு பிறகு அந்த எறும்புகள் என்ன செய்தது, மறுபடியும் அவன் காலுக்குள்ள லைனில் போய் கொண்டிருந்தது. இப்படி போய் கொண்டிருந்ததில் ஒரு எறும்பு அவன் காலில் ஏறிட்டு. இப்பொழுது அவனுக்கு கோபம் அதிகமாகிறது. அந்த கோபத்தின் நிமித்தமாக அந்த எறும்பை அடித்து கொள்ள வேண்டும் அவன் நினைக்கவில்லை. அந்த எறும்பு அப்படியே பிடிச்சு கொண்டு போய் பக்கத்தில் இருந்த ஒரு நீரோடைக்குள்ளே போட்டு விட்டான். இப்பொழுது அவன் என்ன செய்தான் என்றால், நீரோடைக்குள்ளே போட்ட எறும்பு எப்படி தண்ணீரில் மூழ்கி இறக்கிறது, எப்படி தாண்டு சாகிறது என்றதை பார்க்க வேண்டும் என்று அவன் பார்த்து கொண்டிருந்தான். அந்த எறும்பு என்ன செய்தது, தண்ணிக்குள்ளே கொஞ்சம் ஆறி தளிச்சு பக்கத்தில் இருந்த ஒரு இலையில் ஏறி அப்படியே கரைக்கு போய் அடுத்த பக்கம் போயிட்டு. இவனுக்கு இன்னும் கோபமாயிடுச்சு, நான் தண்ணிக்குள்ளே பிடிச்சி உன்னை சாகடிக்க போட்டா தப்பி அடித்து அடுத்த கரைக்கா போறா என்று சொல்லி அக்கறைக்கு போய் அந்த எறும்பை மறுபடியும் பிடிச்சு என்ன செய்தான் என்றால், மடு ஒன்று சின்ன ஒரு மடுவை தோண்டி அதுக்குள்ள எறும்பை போட்டு மண்ணால் மூடிட்டு பார்த்துட்டு இருந்தான். இப்போ இந்த எறும்பு எப்படியாவது சாகும், கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இதை தோண்டி பாப்பம் செத்து கிடக்குதாண்டு. அவன் பார்த்துட்டு இருக்கிற டைமில் மறுபடியும் எறும்பு என்ன செய்தது, மண்ணுக்குள்ளிருந்து தோண்டி 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 வெளியில் வந்து அந்த எறும்பு அப்படியே அவனுடைய கண்ணு முன்பாகவே நடந்து போனதாம். இதை பார்த்தவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். பாருங்க, தன்னை கொல்ல வேண்டும், இந்த உலகத்தில் அவமானம், வேதனை, துன்பம் நடந்து விட்டது, இனிமேல் வாழ விருப்பமில்லை என்று அவன் நினைத்து தன்னை மாய்த்து கொள்ள போன ஒருவனுக்கு ஒரு எறும்பை அடித்து கொள்ள விருப்பமில்லை, அதை எப்படியாவது வேறொரு முறையில் கொல்ல வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். இந்த கதையின் மூலமாக ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ல நினைக்கிறார். எது அந்த காரியம் என்றால், நீ இந்த உலகத்திலே அவமானம், வேதனை, துன்பம், தலைகுனிவென்று எதையெல்லாம் நினைத்து உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நினைக்கிறாயோ அது அல்ல உன்னுடைய முடிவு. எப்படித்தான் துன்பம் வேதனை வந்தாலும், எப்படித்தான் உன்னை அவமானப்படுத்தி மற்றவர்கள் கொலை செய்ய நினைத்தாலும், இந்த எறும்பை பார்,
அது தன் வாழ்வுக்காக மீண்டும் மீண்டும் எழுந்து வந்ததை போல நீயும் எழுந்து நடக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் நம்மை நம் தாய் தகப்பன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு குடும்பத்தில் சகோதரங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கணவன் மனைவியிடையே பிரச்சனை, குழப்பங்கள், கஷ்டங்கள் என்று 1000 பிரச்சனைகள் வரும். இந்த 1000 பிரச்சனைகளுக்கு முடிவு மரணம் அல்ல, முடிவு மரணம் அல்ல, மீண்டும் எழுந்து நடக்க வேண்டும். ஒரு குடும்பம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் நம்முடைய முடிவை நாம் இப்படி எடுத்துவிடக் கூடாது. மாறாக இறைவேண்டலில், நட்புறவில், அப்பம் பிற்குதலில், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதலில், விட்டு கொடுத்துதலில் வாழ்கிற பொழுதுதான் நம்முடைய குடும்பங்கள் தலை நிமிர்ந்து வாழும் குடும்பங்களாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இன்று ஆண்டவர் அவமானப்படுத்தப்பட்டார், வேதனைப்படுத்தப்பட்டார், மற்றவர்கள் முன்னிலையில் காரி உமிழ்கின்ற அளவுக்கு அவரை தரைக்குறைவாய் பேசினார்கள். ஆனால் கடவுள் செய்த காரியத்தை பாருங்கள். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவரை உயிர்த்தெழச் செய்தார், விண்ணேற்றம் அடைய செய்து கடவுளுடைய வலப்புறத்தில் அவரை அமரும்படியாக செய்தார். நீ எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்தில் காரி உமிழப்பட்டாயோ, எந்த இடத்தில் நீ தேவையில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டாயோ, அந்த இடத்தில் நீ தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார். மற்றவர் கண்முன்னிலையில் நீ எழுந்து நடப்பதற்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார். எப்பொழுது? யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவதைப் போல, தந்தையே, நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக. நாம் நம் உறவிலே ஒன்றாய் இருக்கின்ற பொழுது, கடவுளோடு ஒன்றாய் இருக்கிற பொழுது, நட்புறவில் ஒன்றாய் இருக்கிற பொழுது, விட்டு கொடுத்ததில் வாழ்கிற பொழுது, இதுவும் நம்மை இந்த உலகத்தில் அசைத்து விட முடியாது. வேதனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், கவலை கண்ணீர் வரலாம், நம் வாழ்க்கையை சீர்குலைக்கிற காரியங்கள் 1000 நம்மை துரத்தி வரலாம். ஆனால் கடவுள் முன்னிலையில் நாங்கள் ஒன்றாய் இருப்போம் என்று சொன்னால் நம் குடும்பத்தை எதுவும் அசைத்து விட முடியாது. இந்த நாட்களில் பிள்ளைகள் ஈஸியாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை எங்களுக்கு எல்லாம் தெரியும், வாயை பொத்துங்க. நம்முடைய பிள்ளைகள் சொல்கிற வார்த்தை என்ன? எங்களுக்கு எல்லாம் தெரியும், வாயை பொத்துங்க. நமக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் நமக்கு? நாம் பிறந்த பொழுது இந்த உணவு கொடுத்தால், இந்த சாப்பாடு கொடுத்தால் என் பிள்ளைக்கு சத்து கிடைக்கும், செரிமானம் அடையும் என்று சொல்லி ஊட்டியவள் என் தாய். அவளுக்கு தெரியும் எனக்கு எது நல்லதென்று. என் பிள்ளையை இப்படி உடுத்தி நடத்தி கொண்டு போனால் அழகாயிருப்பான், இப்படி முடிவெட்டினால் அழகாயிருப்பான், இப்படி உடுத்தினால், இப்படி நல்லதை செய்தால் அழகாக இருப்பான் என்று பார்த்து பார்த்து செய்தது என் தகப்பன். என் தகப்பனுக்கு தெரியும் எது நல்லதென்று. இன்று நாம் சொல்கிற வார்த்தை என்ன? உங்களுக்கு என்ன தெரியும்? வாயை பொத்துங்கள். நமக்கு ஒன்றுமே தெரியாது, நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம் பெற்றோருக்கு தெரியும். நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கிற பொழுது அவர்களை நம்பி இருந்தோம். ஒரு அளவுக்கு வளர்ந்து விட்ட பொழுது நாம் கேட்கிற கேள்வி என்ன? உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த கேள்வி ஒரு பொழுதும் உங்கள் பெற்றோரை பார்த்து கேட்டு விடாதீர்கள். ஏனென்றால் நம்மால் முடியாது என்று நினைத்த நேரத்தில் எல்லாம் நம்மை பார்த்து பார்த்து அழகுபடுத்தியவர்கள் அவர்கள், நம்மை பார்த்து பார்த்து கவனித்து கொண்டவர்கள் அவர்கள். அவர்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது நாம் செய்கிற ஒரே ஒரு காரியம், இந்த தாய் தகப்பனை மதிப்பதில்லை. ஒரு 2 கிழமைகளுக்கு முன்பு அல்லது போன கிழமை நாங்கள் வித்தியாசமான ஒரு விழாவை கொண்டாடினோம். ஞாயிற்றுக்கிழமை. என்ன இந்த விழா? என்ன இந்த விழா? ஞாபகம் இருக்க யாருக்காவது? என்ன அன்னையர் தினம் கொண்டாடினீங்களா? அன்றைக்கு தான் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக நிரம்பி இருந்ததுன்னு. எந்த பார்த்தாலும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அன்றைக்கு தான் அம்மா, மற்ற நாளெல்லாம் சும்மா. அன்றைக்கு மட்டும்தான் அவள் அம்மா. என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்ன, ஃபேஸ்புக்கில் போடுறது என்ன, கேக் வெட்டுறது என்ன, கேக் ஊட்டுறது என்ன, புது உடுப்பு கொடுக்கறது என்ன. அன்றைக்கு மட்டும்தான் அம்மா. மற்ற நாளெல்லாம் வாயை பொத்தோணும். மற்ற நாளெல்லாம் அம்மா என்ன செய்யணும்? வாயை பொத்தோணும். இப்படித்தான் நாங்கள் நம்முடைய குடும்பங்களில் வளர்ந்து வருகிறோம். இயேசுவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. இந்த குட்டி திருச்சபையில் எப்பொழுதும் இறைவேண்டல் இருக்க வேண்டும், நட்புறவு இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் அச்சம் கொண்டவர்களாய் வாழ வேண்டும். எது அந்த அச்சம்? கடவுள் பயத்தோடு வாழ்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். நம் தாய் தகப்பனை மதிக்க தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டுமே ஒழிய மிதிக்க தெரிந்தவர்களாய் ஒரு பொழுதும் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. ஒரு நாள் ஒரு தாயும் தகப்பனும் மகனும் என்ன செய்தார்கள்? காரில் போய் கொண்டிருக்கிறாங்க.
காரில் போய்கொண்டிருக்கிற டைமில் திடீரென்ற மாதிரி டிராஃபிக் போலீஸ் கையை போட்டு காரை நிப்பாட்டி விடுகிறார். இப்பொழுது இப்போ தகப்பனுக்கும் மகனுக்கும் பயம். டிராஃபிக் நிப்பாட்டிட்டான், ஏதாவது தப்பாக காரை ஓடிட்டோமோ தெரியாது என்ற பயத்தில் மெதுவாக காரை சைட் பண்ணி நிப்பாட்டிட்டு கதவுடைய ஜன்னல் அதாவது கண்ணாடியை கீழே இறக்கிற பொழுது டிராஃபிக் சொன்னாராம், வெல்டன் சார், நாங்கள் எங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி 50 வருடங்கள் அல்லது 75 வருடம் ஆகிட்டுது. இந்த நாட்களில் முதல் 10 வெற்றியாளர்களை நாங்கள் தெரிவு செய்கிறோம். யார் அந்த வெற்றியாளர் என்றால், ரோட் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மதித்து யாரெல்லாம் வாகனம் ஓட்டுறாங்களோ அவங்கள மதித்து நாங்கள் அவங்களுக்கு சன்மானம் கொடுக்க இருக்கிறோம், உங்களோட பெயரை சொல்லுங்கண்டு. திடீரென்ற மாதிரி பக்கத்தில் இருந்த அப்பா சொன்னார், அப்பாடா சன்மானத்துக்காக நிப்பாட்டினவன். நான் யோசித்தேன், இவனுக்கு இன்னும் 18 வயசு ஆகலை, லைசன்ஸ் கூட எடுக்கலை, காரை ஓடுறானே தப்பித்தவரை லைசன்ஸை கேட்டுருவானோன்னு யோசித்தேன். ஆனால் லைசன்ஸ் கேட்கல, டிராஃபிக்கு தலை சுத்த தொடங்கிட்டு. ஏன்? ரோட் ரூல்ஸை மதித்து ஓடுனக்காக தான் அவர் நிப்பாட்டினவர். இப்படி டிராஃபிக் இவர்கள் மாறி மாறி கதைத்து கொண்டிருக்கிற டைமில் பின்னால் நித்திர கொண்டிருந்த எழுந்த அம்மா பார்த்தா போலீஸ் பிடிச்சி அப்பாவையும் மகனுடையும் கதைச்சு கொண்டிருக்கிறான். பின்னால் இருந்த அம்மா தூக்க கலக்கத்தில் கத்தனாவும், இந்த கிடாமாடுகள்கிட்ட சொன்னேன், களவெடுத்த கார் எடுத்துட்டு போகாதீங்கடா போலீஸ் பிடிப்பான் கேட்டானேல அவனையில் என்று க்ளோஸ். சன்மானம் போய் கடைசியில் தண்ட பணம் கட்டி ஜெயிலுக்கு போகிற ஒரு நிலை ஏற்பட்டது. இப்படித்தான் நம்முடைய குடும்பங்களிலும் எது பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எங்கே பேச வேண்டும் என்று தெரியாது தவறான வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து அல்லது தவறான வார்த்தைகளை பேசி குடும்பங்களில் 1008 குழப்பங்களை சிக்கல்களை நாங்கள் உருவாக்கி வைப்பதுண்டு. ஒரு திருச்சபை எடுத்து பாருங்கள். ஒரு திருச்சபையில் உண்மையாக சொல்லப்போனால் ஆண்டவர் இயேசுவை தலையாக வைத்துக்கொண்டு இந்த திருச்சபையில் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதுநிலை 2 எல்லாரும் நாங்கள் இதில் சேர்ந்து வாழ்கிறோம். ஒரு கையிலேயே 5 விரல் எங்களுக்கு ஒழுங்காக இல்லை. 1000, 1008 அல்லது லட்சக்கணக்கான குடும்பங்களை சேர்த்திருக்கும் திருச்சபையில் 1008 அல்லது அதுக்கு மேற்பட்ட குழப்பங்கள் சிக்கல்களில் இருக்கும். அதே போலத்தான் ஒரு குடும்பத்திலும் குழப்பங்கள், பிளவுகள், பிரிவுகள், சிக்கல்கள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் ஏற்படும். ஆனால் ஒரு பொழுதும் நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காது இருக்கிற பொழுதுதான் அந்த திருச்சபை அல்லது நம்முடைய குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபையாக வளரும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களை, இன்று நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் ஒரு குட்டி திருச்சபையாக மாற வேண்டும் என்றால் ஆதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறையை மீண்டும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஒன்றாய் சுபிக்குதலில், நட்புறவில், அப்பம் பிற்பதிலில். இந்த அப்பம் பிற்பதுன்றது இந்த நாட்களில் நடக்காத ஒரு காரியமாக இருக்குது. எப்பயாவது நாங்கள் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுறதா என்று கேட்டால் கேள்விக்குறி. சரி, சாப்பிடத்தான் வந்தோம்னு சொன்னாலும் இங்கே ஒரு ஃபோன், இங்கே 2 தட்டு, இந்த ஃபேஸ்புக் ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கும். அப்பா, அம்மா, பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஒவ்வொரு ஆளுற கையிலையும் ஒரு ஃபோன் இல்லையா? அந்த ஃபோன் அந்த மேசைக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆள் வீடியோ கால் கதைப்பேர், ஒரு ஆள் என்ன செய்வேர், அவர் வாக்கில் ஸ்டேட்டஸ் போடுவேர், இன்னும் ஒரு ஆள் வாட்ஸ்அப்பையோ அல்லது ஃபேஸ்புக்கையோ பார்த்து கொண்டிருக்கும். நட்புறவு, அப்பம் பிற்குதல், ஒன்றாய் சாப்பிடுதல் என்கிற ஒரு காரியம் இந்த நாட்களில் இல்லாது போய்விட்டது. நாம் வாழ்கிற சூழல் நம் பிள்ளைகளுக்கு தீயதை இன்று அழகாக கற்றுக் கொடுக்கிறது. நான் நிறைய இடத்துல சொல்கிற ஒரு காரியம் இங்கேயும் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை ஏமாற்ற அழகாக தெரியும். உங்களுடைய பிள்ளைகள் நிறைய பேர் உங்களுக்கு பொய் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு அழகான சினிமா பாடல் இருக்கிறது. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் யாரை வளர்ப்பான்? அன்னையர் வளர்ப்பினிலே அல்லது அன்னை வளர்ப்பினிலே. அம்மாமார் பாவம். இந்த காலத்தில் அம்மாமாரெல்லாம் பாவம். ஏன்? உங்களோட பிள்ளைக்கு தெரியாமல் ஒரு ஃபோனில், உங்களோட ஃபோனில் ஒரு பாஸ்வேர்ட் போடுங்க பாப்பம். ஏழுமா? ஒரு நாள் தாக்க பிடிப்பீங்களா ஃபோனில் பாஸ்வேர்ட் போட்டு? இல்லை. நீங்கள் போட்டுட்டு போக அவன் ஓப்பன் பண்ணி பார்ப்பான். பிள்ளைக்கு தெரியும் எப்படி உங்களை ஏமாற்ற வேண்டும், எப்படிப்பட்ட ட்ரிக்ஸுகளை பயன்படுத்தி உங்களை முட்டாளாக்க வேண்டும் என்று பிள்ளைகள் நன்று இந்த நாட்களில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான பெற்றோரே, உங்கள் பிள்ளையை நன்கு கவனியுங்கள்.
ஒரு திருச்சபை, ஒரு குட்டி திருச்சபை என்கிற குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் சமுதாயத்தில் செழித்தோங்க வேண்டும், வாழ்க்கை அழகாக வாழ வேண்டும், இந்த சமுதாயத்தில் அவனும் அவளும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகளை இந்த நாட்களில் அழகாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு தெரியும் பெற்றோரை எந்த இடத்தில் ஏமாற்ற வேண்டும், எப்படி சொன்னால் நம்பி ஏமாறுவார்கள் என்பதை அவர்கள் 100க்கு 1000 வீதம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் இந்த நாட்களில் முட்டாள்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் குடும்பம் ஒரு குட்டி திருச்சபையாக போக வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருப்போம், ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம், நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம், இறை அழைத்ததில் நிலைத்து நிற்போம். என்னதான் அவமானம், துன்பம், வேதனை, கவலை, கண்ணீர் வந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார், அவர் உயர்த்தப்பட்டதை போல நாங்களும் உயர்த்தப்படுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் நம் குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபை தான். இதை மனதில் நிறுத்தி இன்றைய நாளில் மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் இறை அழைத்தல்கள் பெருக, ஆசீர்வாதம் பெருக, நன்மைத்தனங்கள் பெருக, இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் அவரோடு கூட நடக்கின்ற நாட்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையை அவர் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமேன். இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காணாதவை யாவும் படித்து கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்த்திட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர்கள் வரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நாம் வாழும் சூழலில் நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் ஒரு குட்டி திருச்சபையாக மாறும்படியாக, குடும்பங்களில் இருக்கும் பிளவுகள், பிரச்சனைகளை கண்டு வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்கிற தவறான எண்ணத்திற்குள் போய்விடாது. மீண்டும் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், எந்த இடத்தில் அவமானம் துன்பம் நிகழ்ந்ததோ அந்த இடத்தில் எனக்கு வாழ்வு கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை பெறும்படியாக மன்றாட்டுக்களை அவர் பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். மன்றாட்டுக்களுக்கு உங்கள் பதிலுரையாக உமது திரு அவையின் தலைவர், திருத்தந்தை, ஆயர்கள், திருப்பணியாளர்கள் அனைவரும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் அனைவரும் எதிர்கொள்ளும் சவால்களை முறியடிக்க தேவையான வரங்களை நிறைவாக பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்கள் அனைத்தும் ஒரு குட்டி திருச்சபை என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுதல், விட்டு கொடுத்தல், பகிர்தல் போன்ற நல்ல பண்புகளை கடைபிடித்து வாழ
வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா வேண்டுகிறோம், உம் வரமளித்திடுவாய். அன்பு தந்தையே, எமது ஆண்டவர் வாக்களித்த துணையாளர் எமக்கு அளித்த கொடைகளை பெற்று இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா வேண்டுகிறோம், உம் வரமளித்திடுவாய். எங்களை பராமரிக்கும் அன்பு தந்தையே, இப்பலியை நிறைவேற்றும் திருப்பணியாளர் மெரிஷன் ஹென்றி கடிகளாரையும் அருட்சகோதர சகோதரிகளையும் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் புனிதரின் ஆசியால் நிறைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா வேண்டுகிறோம், உம் வரமளித்திடுவாய். பரப்பொருளே இறைவா, இந்நன்னாளை சிறப்பிக்கும் சின்னப்பொடை வட்டார இறை மக்களையும் இந்நன்னாளில் கலந்து கொள்ள முடியாமல் வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் உள்ள அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா வேண்டுகிறோம், உம் வரமளித்திடுவாய். இறைவனுக்குள் நித்திய இளைப்பாற்றி அடைந்த முன்னாளாயர் யோசப் பொன்னையா ஆண்டகை அவர்களின் ஓராண்டு நினைவை முன்னிட்டு இறைவன் அவருக்கு நித்திய இளைப்பாற்றியினை அளித்து அவரை விண்ணக வீட்டில் சேர்த்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா வேண்டுகிறோம், உம் வரமளித்திடுவாய். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபித்து நிற்போமா. எங்களை எப்பொழுதும் அன்பு செய்து வழி நடத்தும் எங்கள் பெருலோக தகப்பனே, இனிமையான மாலை பொழுதிற்காய் ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் குட்டி திருச்சபைகளாய் மாறும்படியாக தகப்பன் தாய் பிள்ளைகள் என்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வெட்டு கொடுத்து நட்புறவில் நிலைத்து வாழ இறைவேண்டலில் நிலைத்திருக்கும்படியாக மன்றாடி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னதான் பிரச்சனைகள், என்னதான் சிக்கல்கள், தலைக்குனிவுகள் வந்தாலும் அந்த தலைக்குனிவுகள் பிரச்சனைகளின் மூலமாய் வாழ்வை முடித்து விட வேண்டும் என்கிற தவறான எண்ணத்திற்கு சென்று விடாது. ஆண்டவர், நீர் என்னதான் துன்பங்களை அனுபவித்தாலும் வேதனைகளை அனுபவித்தாலும் அதிலிருந்து சோர்ந்து போகாது உன் பணியை செய்து கடவுளுடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றியதைப் போல ஆண்டவரே, எங்கள் வாழ்விலும் எதை நீர் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீரோ அதற்காக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலுமாய் கூடியிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நன்மை பொருந்திய ஒரு வாழ்வு எல்லாருக்கும் கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நன்மையான காரியங்களை செய்து முடிக்கிற ஆண்டவர். இந்த திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சின்னோப்போடை வட்டார இறைமக்கள் எல்லாரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். வேதனைகளும் துன்பங்களும் கடந்த ஒரு வாழ்வு, வியாதி துன்பங்கள் கடந்த ஒரு வாழ்வு, நல்ல தொழில் வாய்ப்புகளோடு பெருகிய ஒரு வாழ்வு, கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்ததொரு வாழ்வு இந்த இடத்தில் இருக்கும் எல்லாருக்கும் கிடைக்க மன்றாடி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே எங்கள் எல்லாரையும் பொறுப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் இங்கே இந்த பங்கை வழிநடத்துகிற குருவானவர்களை, இந்த பங்கிலே பணிபுரிகிற அருட்சகோதரிகளை, இறை மக்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சுவாமி, உடைய அன்பின் பிரசன்னத்தினாலே நிறைய பொறுப்படுத்தி ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்தருளும் என் நல்ல தகப்பனே. ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சுபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் காணிக்கைகளையும் திருமண் கொண்டு வருகிறோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்குரியவற்றை நாட அருள் புரிவீராக்க. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாக்கும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற என்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்படுகின்றவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ் நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாகி எங்கள் தலைவரும் முதல்வருமாகியவர் முன் சென்ற விடத்திற்கு அவர்தன் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கையை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்டு தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவதே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றே. ஆகுமுடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக்க எங்களுக்கு இவை மாறுவனவாக்க. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுதே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையில் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் அக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்றும் அக்கூழியம் உரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியுள்ள மது திரு அவை தன்னை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் மறை மாநில நிர்வாகி ஆயர் ஆண்டன் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பெரிய சிறிய குறுமட மாணவர்கள், இந்த ஞாயிறு மாலை பலியில் ஒன்றாய் கூடி நவநாளை சிறப்பிக்கின்ற சின்ன உப்போடை வட்டார இறை மக்களையும் பங்கு திரு அவை குடும்பத்தையும் நீரே கனிவோடு கண்ணோக்கி உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் எம் பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்தியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்னதான் குடும்பங்களில் சிக்கல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வந்தாலும் நாம் அன்புறவில் நிலைத்திருக்க, நம் குடும்பங்கள் ஆண்டவருடைய திருச்சுவைகளாக வளர அந்த நேரத்தில் கடவுள் கற்றுத்தந்த சுபத்தை மன்றாடி நிற்போம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றே நலமாயிருப்புமாக்க நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு முளைந்தேரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்களை செய்யும் ஆண்டவர். இந்த ஆண்டவரின் திருவிருந்து அழைக்கப்பெற்ற நாங்கள் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உன்னொழியில் வாழவே உதயம் காணவே உன்னொழியில் வாழவே எம்முள்ளம் வாரும் அன்பை தாரும் இனிய தெய்வமே எம்முள்ளம் வாரும் அன்பை தாரும் இனிய தெய்வமே இதய தெய்வமே என் இதயத்தில் நீ வா இதய தெய்வமே என் இதயத்தில் நீ வா. உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன். சுபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்புமோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கே எமது கிறிஸ்தவ பற்றன்பை எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி இறையாசிரை பெற்றுக்கொள்வோம். என்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு பாத்திரராய் இருக்கத்தக்கதாக புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுபிப்போமாக. எங்கள் ஆற்றலான இறைவா, அஞ்சா நெஞ்சத்தோடு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு சாவை துணிவுடன் ஏற்ற புனித செபஸ்தியாருடைய விழாவிலே உம்முடைய ஆற்றலை புகழ்ந்து போற்றுகிறோம். அவரை போல நாங்களும் இன்றைய சூழ்நிலையில் அதே விசுவாசத்தை திடமனதுடன் நறுக்கியிடவும், இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படியவும் உறுதி தரும் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாது காவலாய்
கொல்லிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.